நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே இங்க மாரி பார்த்ததில்ல. நீங்களே கொட்டி வச்சுடுறீங்களா? ஆமாங்க. இப்ப நாங்களே கொட்டி வச்சுறதுதானுங்க. கோழி பறிச்சாலும் உள்ளயே நின்னுக்கும். ம். வெளியில போகாது. தண்ணி காட்டுறதுக்காக. எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கிறீங்க. ஆமாங்க. இத அப்படி அலசி விட்டோம்னா, ம். கலக்கி விட்டோம்னா நல்லா சீக்கிரம் குடிச்சுக்குங்க. ம். இல்லைன்னா எல்லாம் எடுத்து இது மேல இருக்கிற பூரெல்லாம் எடுத்து அரைச்சிட்டு இருக்கு. இதில தான் குடிக்குங்க. ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொன்னுங்க. நாம என்ன சிறு சிறு பழக்கணுமோ அதே பழக்கம் தாங்க. பால் ஊத்துறதுக்கு 4 பேர் வந்தாங்க. அவங்க கூட சுத்த நின்னோம். வேலை முடிச்சுதுங்களா? டைம் ஆயாச்சு. ஆமாமா. செங்காலிபாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. இங்க ஒரு அம்மா வந்து பாரம்பரியமான முறையில மாடுகள் வளர்க்கும் தொழிலை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இந்த மாடு வளர்க்கும் தொழிலை வந்து எப்படி மேற்கொண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கு. உங்க பேர் உங்களை பற்றிய சிறிய அறிமுகத்தை பகிர்ந்துக்குங்க. செங்காலி விளையுங்க. சிவகாமிங்க. சின்ன வயசுலேருந்து நாங்கள் மாடு இருக்குதுங்க. எத்தனை மாடு வச்சிருக்கீங்கம்மா? 7 மாடு இருக்குதுங்க. 7 மாடு. உழவுக்கும் நீங்க வந்து காளை மாடுகளையும் உழவு ஓட்டுறதுக்கு காளை மாடு 2 வச்சுருக்குறோங்க. பச்சை மேவு இருந்ததுன்னா நாங்கள் போட்டு கொண்டு போய் விட்டு மேய்க்குவோங்க. பச்சையே இல்லாதனால வைக்கப்புல் வாங்கி போட்டு கட்டறிஞ்சே கட்டி வச்சுட்டு மேய்ச்சிட்டு இருக்கிறேங்க. கட்டிட்டு இருக்கும்போது நல்லா இருந்துச்சு, இப்போ அவுத்துட்டீங்களே. அப்போ கட்டிக்கலாங்கிறீங்களா? கட்டுங்கம்மா, அப்படியே ஒரு கட்டுங்க பாப்போம். முடிச்சுக்கிறது தானுங்க. துண்டு இருந்தாலும் கட்டிக்கலாங்க. துண்டு இல்லாதனால இப்படி வேணாலும் கட்டிக்கலாங்க. இப்படி கட்டிக்கலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு வெயில் படாம இருக்கு. ஆமாங்க, வெயில் படாம இருக்கு. இது கட்டின அப்படிங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வெயில் தெரியாதுங்க, தலையை சூடாதுங்க. ஒரு வேலை செய்யறதுக்கு இதா இருக்குங்க. அதை கட்டாம மண்டையில சூடேறி வேலை செய்யறதுக்கு கஷ்டமா தெரியுங்க. அதனால இதைய கட்டிக்கிறது. தலையில அழுக்குப்படாது, புழுதி எல்லாம் அடிக்காதுங்க. கொஞ்சம் நல்லா இருக்குங்க. செட்டு பாக்கலாங்களா ஒரு பார்வை? போங்க, நீங்க தான் போகணும். கூட்டு போய் காட்டுங்க. செட்டுனா நம்ம ஒரு பெருசா இது இல்லைன்னு அளவு பார்த்தா அங்க கொஞ்சம் போட்டு வைக்கிறோங்க. இங்க ஒரு 4 உருப்படி கட்டுற அளவுக்கு செட்டு. அப்புறம் அங்க ஒரு 4 உருப்படி அந்த பக்கம் அந்த வீட்டுல கட்டுற மாதிரி 4 உருப்படி கட்டுற மாதிரி செட் போட்டு வைக்கிறோம். எத்தனை மாடு இருக்குங்க? மாடு ஒரு 7 உருப்படி 7 மாடு இருக்குதுங்க. கறவை 2 மாடு சனைங்க, 2 காளை மாடு. இது காளைங்களா? ஆமாங்க, இது காளை மாடு 2. சென்னைக்கு வந்து நீங்க இந்த காளைகளே பயன்படுத்திக்கிறீங்களா? இல்லைங்க, இதெல்லாம் பயன்படுத்த முடியாதுங்க. இது வந்து காடை உழவுறதுக்கு தான் ஆகுங்க. உழுகுற மாடு தான் இது. ஆமாங்க, இது உழவுற மாடு தானுங்க. காளை பயன்படுத்துறது அது இல்லைங்க. அது வெளியில் கொண்டு போகணும். வெளியில் போறதுக்கு இப்போ அதுவும் வச்சுக்கிறது இல்லைங்க. அதனால சில பேர் முடியறது இல்லைன்னு, மேய்க்க முடியறது இல்லைன்ட்டு வித்து போடுறாங்க. அதனால அப்புறம் ஊசியே போட்டுக்கிறோம். ஊசி தான் போட்டுக்கிறேன். ஊசி தான் போட்டு. இது வந்து இந்த சாணத்துக்கு வந்துங்க, நான் எங்கேயுமே இங்க மாதிரி பார்த்தது இல்ல. சரி, இது எப்படிங்கம்மா இங்க நீங்களே கொட்டி வச்சிடுறீங்களா? ஒரு நாங்களே கொட்டி வச்சிடறதானுங்க. கல்லெல்லாம் ஏற்படுத்தி வந்து கோழி இருக்குதுங்க. கோழி இதை பறிச்சு பூரா பறவை இது பண்ணிடுமுன்னு சொல்லி பறவத்தில் போகுங்க. அதனால கல்லை சுற்றியும் வச்சு சாணி கொட்டிட்டோம்னா கோழி பறிச்சாலும் உள்ளேயே நின்றுக்கும், வெளியில் போகாது. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த சாணத்தை வந்து ஒரு கல்லெல்லாம் ஏற்படுத்தி பக்குவமா அதைய இது பண்ணிக்கிறோங்க. இதே அப்படின்னா கோழி வந்ததுன்னா இப்போ கோழி பறிக்குங்க. கோழி பறிச்சுன்னா பறவத்தில் போயிரு. அதனால இந்த மாதிரி சின்ன தெப்பக்குளம் மாதிரி ரெடி பண்ணி இருக்கிறீங்க இல்லைங்களா? ஆமாங்க. அப்போ வழி காட்டுக்கு கொண்டு போய் விடும்போது டேட்டரி நிறுத்தி அந்த பக்கம் டேட்டரி நிறுத்தினா ஜேசிபி விட்டு வலிச்சு வண்டியில் போட்டு போய்க்கலாம். அவ்வளோதான், அதுக்காக தான் இல்லைங்களா? இப்பெல்லாம் முன்னெல்லாம் ஆளு இதை வலிச்சது மாட்டு வண்டியில் வலிப்புங்க. இப்போ மாட்டு வண்டி இல்லை, ஆளுக்கு இல்லை. அதனால சரின்ட்டு டேட்டரி விட்டு வலிச்சு கொண்டு போய் தோட்டத்துக்கு போட்டுக்கிறோம். தோட்டத்துக்கு போயிட்டு இப்போ எப்படிங்கம்மா இது ஃபுல்லாகவே உங்கள் இடம் தானே இல்லை குத்தகை இடமா? இல்லை, ஃபுல்லாக நம்ம இடம் தான். எத்தனை ஏக்கருங்க? ஒன்று தான் வருங்க. ஒன்று தான் வரும். சரிம்மா, ஓகே. இதுலேயே நீங்கள் மாடுகள்லாம் நீங்கள் பராமரிச்சுக்கிறீங்க? இது பத்தாதுங்க. வெளியில அங்க தோட்டத்துக்குள்ள கொண்டு போவோங்க. வெளியே குரங்காடு இருக்குது, அதுல இருக்குங்க. கட்டுறதுக்கு மட்டும் இங்க வச்சுக்கிறீங்க? கட்டுறதுக்கு மட்டும் வச்சு. இந்த கோம்பு வந்து எப்படிங்கம்மா இது? இது வந்து காட்டுற தட்டு மண்சோளம் இருக்குதுங்களா, மண்சோளம் போட்டு அதையே அறுவடை பண்ணி கொண்டாந்து காய வச்சு கொண்டாந்து போர் போட்டு மாடுகளுக்கு கொடுத்துருவீங்க? மாட்டுக்கு. அது பத்தாதுன்னு தான் வைக்கப்புல் வாங்கி மாடுகளுக்கு வைக்கப்புல் வச்சிருக்கிறீங்க? வைக்கப்புல் வச்சுருக்குங்க. கத்தை 250 ரூபாய்ங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடுகளுக்கு வந்து இது கொடுக்குறதுக்காக, தண்ணி வைக்கிறோங்களா, தண்ணி காட்டுறதுக்காக எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கீங்க? ஆமாங்க.
அது எதுக்குங்கம்மா அது? இதை வச்சு அப்படியே இதை அப்படி அலசி விட்டோம்னா ம் கலக்கி விட்டோம்னா நல்லா சீக்கிரம் குடிச்சுக்குங்க. ம் இல்லைன்னா எல்லாம் எடுத்து இது மேலே இருக்கிற பூரெல்லாம் எடுத்து அரைச்சிட்டு இருக்கு. ம் அதனால இப்படி கலக்கி விட்டோம்னா ம் இறைக்காம ம் சாப்பிட்டு. அதுக்காக இது வச்சிருக்கிறீங்க. இந்த மாதிரி இப்படி அலசி விட்டோம்னா குடிச்சுங்க. குடிச்சுக்க அதுக்காக வச்சிருக்கிறீங்க. ஒன்று நிற்குது இருங்க அவுத்துட்டு வரேங்க. அவுத்துட்டு வரீங்களா குடிக்கிறக்கா? குடிக்கிறது காலை தான் கூப்பிட்டு வரீங்க போல இருக்கேன். ஆமாங்க, கூப்பிட்டு வந்தால் அதை காட்ட தலையில் விட்டு காட்டிக்கிறதுங்க. பக்கத்துல எடுத்து வச்சுட்டு இருந்தோம்னா கஷ்டங்க. சமைக்கிற தூக்கிட்டு வரணும். இது கொண்டு போய் விட்டோம்னா குடிச்சுக்குங்க. கட்டாரை மாற்றி கட்டிக்கலாங்க. அவ்வளோதான். ஆமாம், மெதுவா மெதுவாண்ணா. கரெக்டாக இங்கே வந்து குடிக்குமா? ஆமாங்க, அதை தொட்டிங்கன்னா கரெக்டாக இதுலேயே தான் குடிக்குங்க. இதில் தான் குடிக்குங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுங்க வந்தால் அதாவது இதில் அதாவது குடிச்சுக்குங்க. என்னம்மா? இப்போ அதாவது தாலையில் வந்து அதாவது குடிச்சுக்குங்க. வேற மாற்றியெல்லாம் குடிக்காதுங்க. அது எப்படி அதை செட் பண்ணி பழக்கி விட்டுருக்கிறீங்க? ஆமாம், பழக்கம் பழகிக்குங்க. நீங்கள் இளங்கன் குட்டியிலேருந்து படிட்டு இருந்தோம்னா அது அதுக்கெல்லாம் பழகிக்குங்க. ஒரு இப்போ அந்த இளங்கன் அங்கே சின்னது இருக்குது பாருங்க. காலையில் பால் கறந்துட்டு கட்டணும்னா அந்த தாலி அதில் குடிக்குங்க. கரெக்டாக அந்த சின்ன தாலியில் குடிக்குது. அந்த மாதிரி பழகிக்கிறது தானே, பழக்கப்படுத்துறது தான் இருக்குது. நம்ம இளங்கனைகள் வந்து கண்குட்டி போட்டு தண்ணி மேல் சாப்பிட்டு பழகிற போது தண்ணி வச்சு பழக்கணும்னா நாம் என்ன சிறு பழக்கணுமோ அதே பழக்கம் தானே. நீங்கள் இப்போ இதை கொண்டு போய் ரெண்டு காலம் கரணங்கள் போட்டு விடுங்க கொம்பளை சுற்றி. அப்போ அதை என்ன பண்ணிங்கன்னா அந்த கரெக்டாக எப்பவும் மேயிற காட்டில் தான் மேய். அனாவசியமாக வந்து உங்களுக்கு போய் ஒரு வெள்ளாமையிலையா வேற காட்டுக்கு போகிறதா அங்கெல்லாம் அதிகமாக போகாது. அது நாம் பழக்கப்படுத்துறதுக்கு. நீங்கள் பழக்கப்படுத்தி வைக்கிறது தான் அது. ஆமாங்க, நாம் பழக்கிறது. காலையில் எத்தனை மணிக்கு ஆரம்பிங்க வேலையெல்லாம்? காலையில் 4:30 மணிக்கு எழுந்திரிப்புங்க. நான் பால் கறக்கிறதுக்கு 5:30 மணிக்கு வண்டி வருங்க. அதுக்கு ஒரு 10 லிட்டர் கொடுப்பேங்க. அப்புறம் பாக்கி சொசைட்டிக்கு ஊற்றிடுங்க. அப்புறம் இப்போ பால் கம்மி தானுங்க. அப்புறம் அதனால எழுந்திரிச்சா ஜாலியாக அப்படியே மெதுவாக அப்புறம் இங்கே வேலையே முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ளே இப்படி ஒவ்வொருத்தராக வந்தாங்கன்னா நின்னோம்னா லேட் ஆகிக்குது. ஒவ்வொருத்தராக வராங்களாமா? ஆமாங்க, வரப்போ நீங்கள் வரீங்க பேசணும் நிற்கணும். அந்த மாதிரி இப்போ பால் ஊற்றுறதுக்கு 4 பேர் வந்தாங்க. அவங்க கூட சுத்த நின்னோம். வேலை முடிச்சுதுங்களா? டைம் ஆயாச்சு. இல்லைன்னா தெரிஞ்ச இப்போ மே போட்டு மே சாப்பிட்டா இருக்குங்க. ஆனால் மே போடாமல் இருக்கிறவங்க நீங்கள் ஐயா வந்தால் கற்றுக்கோங்க. அது ஒன்னொரு மாடு இருக்குதுங்க. நீங்கள் அதையும் கொண்டு வந்து காட்டிங்க அப்புறம் தான் எல்லாம் மே போடணும். இங்கே கட்டிடுவீங்களா? கொஞ்ச நேரம் இங்கே இருக்குங்க. அப்புறம் வெய்ய வரணுங்கிற போது அப்புறம் பிடிச்சி நெகிழில் இதில் கட்டிடுவோம். கொஞ்ச நேரம் வெயில் கட்டணும். டிராக்டர் வந்து நிறைய பெருகிருச்சு. அதாவது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா காளை மாடுகள் வந்து உழவு போகிறத நம்ம பார்க்கவே முடியறது இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி அந்த காளை மாடுகளை நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க? டிராக்டரை உழவு செஞ்சோம்னா உங்களுக்கு காடு விகச்சல் தான் வருங்க. நல்லா காடு பொதுவுக்கு வராதுங்க. அதனால மாடு வச்சு ஓட்டோம்னா காடு நல்லா வந்து பொது பொதுன்னு காடு நல்லா இருக்குங்க. நல்லா உழவாகுங்க. உங்களுக்கு டேட்டையில் வந்து ஓட்டணும் அப்படின்னா பின்னால் வீடு வரும்போது காடு விகிஞ்சிட்டு வரும். சரிங்கம்மா. அதனாலயே இதை ஏறு வச்சு ஓட்டிட்டுறீங்க. அதுதான் காரணம். அதுதானே காடு விகியம் காடு நல்லா இருக்குங்க. அதனால எடுத்து வச்சு ஓட்டிட்டு இருக்கிறேங்க. நான் சின்ன வயசுலேருந்தே 35-40 வருஷமாட்ட ஆகுதுங்க. காளை மாடு வச்சு ஓட்டிட்டு இருந்ததுனாலங்க அதை பரம்பரையாக இருக்கட்டும்னு வச்சுட்டு இருக்கிறேங்க. நீங்கள் ஏர் ஓட்டுவீங்களாம்மா? நான் ஓட்ட மாட்டேங்க, ஐயா ஓட்டுவார். இப்போ 7 மாடுகள் என்னென்ன இன மாடுகள் நீங்கள் வச்சுருக்கீங்கம்மா? எல்லாம் ஒரே இனம் தான். அது என்ன இனங்கம்மா? கூலி மாடு தாங்க. கூலி மாடு. ஓகே. எவ்வளோ லிட்டர் பால் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள்? ஒரு நாளைக்கு பால் வந்து மாடு நம்ம மேய்ச்சல் பொறுத்து பச்சை மேய்ஞ்சதுன்னா 10 லிட்டர் வேணாலும் வரலாங்க. பச்சை இல்லாதனால இப்போ ஒரு 6-7 இந்த மாதிரி தான் வருங்க. ஓகே. எங்கே பால் ஊற்றிட்டு இருக்கீங்கம்மா? பால் கறக்கு ஊற்றுவோங்க. காலையில் 10 சாயந்தரம் 10ங்க. அப்புறம் பாய்க்கிறது சொசைட்டியில் ஊற்றி. என்ன சொசைட்டி? அச்சன். இதில் எவ்வளோ உங்களுக்கு வருமானம் எடுக்க முடியுதுங்கம்மா?
வருமானம்னு பால் அதிகமாக ஊற்றுனா நல்லா ம். வருமானம் பரவாயில்லைங்க. ம். அதுக்கு மேல் தண்ணி போட்டது போக நம்மளுக்கு மிச்சம் இருக்குங்க. சரி. அப்போ பால் குறையும் போதுங்க ஆ. முட்டு வலிக்கிட்ட சரியா இருக்கு. கையில் வந்து ஆ. அது சரியாக போயிடுங்க. ம். அப்போ கொஞ்ச நாளைக்கு நம்ம கஷ்டமாக தெரியுங்க. ம். கையிலேருந்து செலவு பண்ணிட்டு இருக்கோங்க. ம். சரி, இந்த மாடுகளுக்கு வந்து நீங்க எப்படி பராமரிப்பு பண்றீங்க? இப்போ ஒரு 7 மாடுகள் ப்ளஸ் 2 காளை மாடுகளும் நீங்க வச்சிருக்கீங்க. என்னென்ன மாரியான தீவனங்கள் நீங்க குடுத்துட்டு இருக்கீங்க? தீவனம் வந்து மசால் புல் போடுங்க. ம். காட்டுக்குள்ளே புல் இருந்தால் பிடிங்கிட்டு வந்து போடுங்க. பச்சை புல்லு, ம். வரத்தட்டுங்க, ம். வைக்க புல்லுங்க, ம். இப்படி பல இது மேவுமே கலந்து போட்டிருக்குங்க. அப்போ காலையில் வந்து அப்படின்னா தண்ணி குடிக்கிறதுக்கு வந்துங்க பருத்தி கொட்டை, மாட்டு தீவனங்க, ம். மாவுங்க, மக்காச்சோள மாவு, ம். கோதுமை மாவுங்க, ம். இப்படி மாவு போட்டிருக்குங்க. ஓகே. மசால் புல்லு எவ்வளோ ஏக்கரமா பயிரிட்டு இருக்கீங்க? 1/2 ஏக்கரா பக்கமாக 1/2 இருக்குங்க. ஏக்கர் பயிரிட்டு இருக்கீங்க. ஆமாம். பால் உற்பத்தி வந்து இப்ப பாலினுடைய தரம் எஸ்என்எஃப் ஃபேட் அதிகமா இருந்தா தானே உங்களுக்கு வந்து ரேட் வந்து அதிகமா குடுப்பாங்க. ஆமாம். அதுக்கு வந்து பால் உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்கு நீங்க என்னென்ன முறைகள கையாளுறீங்க? அதுக்கு என்ன குடுத்தா நல்லா பால் திக்கா வருங்க? அது வந்து பருத்தி கொட்டை கொடுக்கணும். பருத்தி பருத்தி கொட்டை கொடுக்குற அளவுக்கு பால் ஆ. நல்லா நல்லா தரமா தரமாக வருங்க. ஆ. இப்போ நம்மளுது பார்த்தீங்கன்னா பால் ரேட்டு ரூ. 1 ரூ. 2 கூடி வருங்க. ம். சரி. அடுத்தவங்களுக்கு வந்ததுன்னா ஆ. பால் ரேட்டு 35 ஒரு ம். 30, ம். 35, 32 இப்படி 2, 3 தான் வருங்க. பாருங்க. பருத்தி கொட்டை போட்டோம்னா பால் தரமாக ஓ. கெட்டியாக வருங்க. ஆ. ரேட் கூடி வரும். அது போக இந்த மாடுகளுக்கு என்னென்ன மாரி நோய்கள் வந்து இங்க தாக்கங்கள் ஏற்படுதுங்கம்மா? நோய் வந்து அதிகமாக காய்ச்சல் வருங்க. ம். வெயில்னால காய்ச்சல் வருங்க. பால் மடியில் இருந்துன்னா காய்ச்சல் வரலாங்க. ம். அப்போ மடி வீக்கம்னு வருங்க. அதுக்கு அப்புறம் ம். ஊசி போட்டோம்னா ம். சரி வருங்க. ஓகே. வேற ஏதாவது நாட்டு வைத்திய முறைகள்லாம் இருக்குங்களா? நாட்டு வைத்தியம்னு இப்போல்லாம் கேட்கறது இல்லைங்க. ம். நாம அதை செஞ்சு பார்த்தோங்க. ம். கேட்கறது இல்லை. ம். செஞ்சு பார்த்து போட்டு முடியல அப்படின்னாக்கா டாக்டரை கூப்பிட்டு ஊசி போடணும். ஊசி போட்டுக்க இப்போ வேண்டியது. மடி வீக்கம் வந்து அப்படின்னா கடலெண்ணெய் ம். காய வச்சு ம். சூடு பண்ணி போட்டுவிட்டோம்னா வீக்கம் வாங்குங்க. ஓ. ஆனால் சில மாட்டுக்கு வாங்கிக்குது, சில மாட்டுக்கு வாங்காதுங்க. அப்புறம் என்ன போல ஊசி போடுவோம். ஊசி போட்டுக்க வேண்டியது தான். ஊசி ஓகே. போட்டோம்னா சரி. ஓகே. சாணம் வச்சிருக்கீங்க செட் பண்ணி. இந்த சாணத்த வந்து நீங்க எங்க உங்க தோட்டத்துக்கு பயன்படுத்திக்கிறீங்களா? தோட்டத்துக்கு பயன்படுத்திக்கிங்க. வெளிய லோடு குடுப்பீங்களா? வெளியே லோடு அதிகமாக இருந்ததுன்னா லோடு கொடுக்கலாங்க. சில டைமுக்கு நம்ம பூமிக்கே போடுறதுக்கு சரியா இருக்குங்க. சரியா. வாழை வைக்குங்க. ஆ. வாழை போடுறதுக்கு குப்பையை போட்டு பயன்படுத்தி உழவு செஞ்சு அப்புறம் இப்போ வாழைக்கு பயன்படுத்திக்கலாம். சரிங்கம்மா. மாட்டுப் பண்ணைய பற்றி நிறைய தகவல்கள் உங்களோட காலை வேளையில, அதாவது இப்போ வந்து ஒரு 7, 7:30 இருக்குங்க. இந்த ஒரு டைம்ல அம்மாங்க வந்து பிஸியா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. கேட்டோம். சரி சாமி வாங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு குடுத்தீங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா. நம்பர். ஓகே. இந்த மாட்டுப்பண்ணை தகவல் வந்து பாரம்பரியமான முறையில மாட்டுப்பண்ணை எப்படி வளர்க்குது அப்படிங்கிறத இந்த காணொலி வழியா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. தொடர்ந்து நம்ம சிவாருன் டிவியை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சிவாருன் டிவி இன்ஸ்டா பேஜையும் தொடர்ந்து பாருங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி. வணக்கம்.